விஜயா சொல்றாங்க முத்துக்கிட்ட, காலையிலே வந்துருவாருன்னு சொன்னேன்லடா, எப்படா வருவாரு? முத்து விஜயா கிட்ட சொல்ல தயங்குறாரு. அப்ப அண்ணாமலை வந்துடுறாரு. முத்து அண்ணாமலைய கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதே மாதிரி விஜயாவும் அண்ணாமலைய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. விஜயா கேக்குறாங்க, என்னங்க, என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே? மனோஜுக்கு கடன் கொடுத்தவரும் வர்றாரு. முத்து கேக்குறாரு, இவனை எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க? அண்ணாமலை சொல்றாரு, நான் தான் முத்து கூட்டிட்டு வந்தேன். அப்பா, நீங்க பணம் கொடுக்கலாட்டி ஆளை தூக்கிடுவேன்னு மிரட்டினாரு. அவருதான் உங்களை கடத்தினாரா? மனோஜுக்கு கடன் கொடுத்தவர் சொல்றாரு, நான் அவரை கடத்தல, அவருதான் என்னைய தேடி வந்தாரு. நடந்ததையெல்லாம் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அண்ணாமலையும் அவர் ஃப்ரெண்டும் மனோஜ் கடன் கொடுத்த ஆபீஸுக்கு போறாங்க. ஓனரை சந்திக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. வீட்டுல இருக்கவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு மனோஜுக்கு கடன் கொடுத்தவர் சொல்றாரு, இதான் உங்க அப்பா சைன் போட்டு கொடுத்த பத்திரம். இனிமே மனோஜ், இந்த பணத்துக்கும் அப்பாவுக்கும் எந்த பொறுப்பும் இல்ல. நீங்களும் உங்க ஒய்ஃபும் இதுல சைன் பண்ணி கொடுங்க. மனோஜும் ரோகிணியும் மாத்தி மாத்தி அவங்க முகத்தை பாத்துக்கிறாங்க. பேந்த பேந்த முழிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.